இங்கு திரண்டிருக்கக்கூடிய துறவிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய தினம் ஒரு மகா வேள்வி துவக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேள்வி நம்முடைய விஸ்வலிங்க சுவாமி மதுரையில் இருந்து வந்த மகான் துவக்கி இருக்கின்றார். ஒரு பக்கம் சித்த மருத்துவம், இன்னொரு பக்கம் இங்கு ஒரு பெரிய துறவிகளுக்கான ஒரு முயற்சி, வானப்பிரஸ்த ஆசிரமம். இதுதான் என்னுடைய அட்ராக்ஷன். நான் சொல்லிடுறேன், பாரத தேசத்தில் இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. திருவாசகம் தெரியுமா? திரு அருட்பா தெரியுமா? அபிராமி அந்தாதி தெரியுமா? திருமூலருடைய திருமந்திரம் தெரியுமா என்று கேட்டால் பல பேருக்கு தெரியாது. ஆகவே இந்து மக்களுக்கெல்லாம் இந்து மதத்தை பற்றி சொல்லுவதற்கு வானப்பிரஸ்திகள் தேவை. அதைத்தான் நம்முடைய விஸ்வலிங்க சுவாமி இதை செய்திருக்கின்றார். அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம். இந்த வானப்பிரஸ்திகளை உருவாக்குவது மகத்தான வேலை. ஆகவே விஸ்வலிங்க சுவாமி வாழ்க, சொல்லுங்க, விஸ்வலிங்க சுவாமி வாழ்க. அவருடைய வானப்பிரஸ்த துறவிகள் முயற்சி வாழ்க. ஆகையினால் அந்த பணியில சேரணும். நான் இந்த கூட்டம் முடிஞ்சோன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். இங்க யாருக்கெல்லாம் 50 வயசு தாண்டிட்டுதோ, கல்யாணத்தை முடிச்சிங்க, புள்ள பொண்ணெல்லாம் பெற்றுட்டீங்க, அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்களில் யாரு வானப்பிரஸ்தியா வருவீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டார், துறவிகள் மூலமாகத்தான் பாரத தேசம் எழுப்பப்படும் என்றார். ஆகவே அப்படிப்பட்ட துறவிகள் வர வேண்டும் என்றால் முதலில் வானப்பிரஸ்திகள் வர வேண்டும். உங்களில் சில பேர் வானப்பிரஸ்திகளாக வர வேண்டும். நம்முடைய விஸ்வலிங்க சுவாமியுடைய அடிப்படையில் 100 துறவிகள் வர வேண்டும். பாரத தேசத்துடைய மூலை முடுக்குகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும். குறைந்தது கோயம்புத்தூர், மேட்டூர், மேட்டுப்பாளையம், நீலகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர், இங்கெல்லாம் நிறைய இந்து துறவிகள் போக வேண்டும். இந்து மதத்துடைய பெருமையையும் அருமையையும் சொல்ல வேண்டும். கண்ணதாசனுடைய ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அர்த்தமுள்ள இந்து மதம் என்று பேர். அதனுடைய முன்னுரையிலே எழுதியிருக்கிறார், வாரியார் போல, கிருபானந்த வாரியார் போல, காஞ்சி மகா பெரியவர் போல என்னால் பேச முடியாது. ஆனால் என் மனதிலே ஒரு எண்ணம் உண்டு. 3 ஆண்டுகள் நான் நாத்திகனாக இருந்தேன். கம்பரசம் எழுதினார் சி.என். அண்ணாதுரை. அதே போல பெரிய புராண ரசம் எழுத வேண்டும் என்று சேக்கிழாரை படித்தேன், கந்த புராணத்தை படித்தேன், பகவத்கீதையை படித்தேன். நான் கடவுளின் அடிமையாக மாறினேன், கண்ணதாசனாக மாறினேன். எனவே அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுகிறேன் என்றார். அப்படிப்பட்ட நூல்களை பற்றியெல்லாம் நீங்கள் கிராமமாக சென்று இந்து மதத்துடைய பெருமையை சொல்ல வேண்டும். அதற்கு விஸ்வலிங்க சுவாமியுடைய இந்த வானப்பிரஸ்திகளாக எல்லோரும் வர வேண்டும். உங்க மனசுல இது வானப்பிரஸ்திகளாக வந்தால் நல்லது அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ கை தூக்குங்கன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க கை தூக்குங்க. சில பேராவது வானப்பிரஸ்திகளாக வருவது இந்து மதத்திற்கு நல்லது என்று யாராவது நினைச்சீங்கன்னா அவர்கள் கை தூக்குங்க. இந்து மதத்துக்கு வானப்பிரஸ்திகளாக வருவது நல்லது. ஆண்களும் வரலாம், பெண்களும் வரலாம். வானப்பிரஸ்திகள் என்றால் சாமியோட தங்கி ஊரா போய் இந்து மதத்துடைய பெருமை, ராமாயணத்துடைய பெருமை, அருணகிரிநாதருடைய பெருமை, திருப்புகளுடைய சிறப்பு, தேவாரத்துடைய சிறப்பு, மணிவாசகருடைய சிறப்பு, இதையெல்லாம் சொல்ல வேண்டும். ஆகவே நிறைய வானப்பிரஸ்திகள் வரணும். இதே சமயத்தில் சுவாமிகிட்ட எனக்கு இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, துறவிகளும் வர வேண்டும். இந்த நாட்டிற்கு சுயநலம் இல்லாமல் பரோபகாரம் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்த ரிஷிகள் தான் இந்த நாட்டை காப்பாற்றினார்கள். அலெக்சாண்டரிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றிய அடியாருக்கு பேர் தண்டியாயனர் என்று பேர். வீர சிவாஜி அவுரங்கசீபிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றினார். திப்பு சுல்தான் மாலிக் காஃபிரிடமிருந்து நாம் நாட்டை காப்பாற்றியவர் பேர் சுவாமி வித்யாரண்யர் என்று பேர். இப்படிப்பட்ட துறவிகள் தான் இந்தியாவை காப்பாற்றினார்கள். ஆகவே காம, குரோத, லோப, மோக, மத மாச்சரியம் இல்லாமல் மன தூய்மையோடு இருக்கக்கூடிய துறவிகள், பிரம்மச்சாரிகளாக வாழ தலைப்பட்டவர்கள், நேர்மையோடு இருக்கக்கூடியவர்கள், அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட இளைஞர்கள்
துறவிகளாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட துறவிகளை நமது சுவாமி 100 பேரை உருவாக்க வேண்டும். காமாட்சிபுரம் இளம் துறவி அமர்ந்திருக்கிறார் பாருங்க, அவரும் 100 துறவிகளை உருவாக்க வேண்டும். ராமானந்த சுவாமி தண்ணீரோடு இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார், அவரும் தலை சிறந்த துறவிகளை உருவாக்க வேண்டும். ஆகவே துறவிகளுடைய ஒரு பெரும் பட்டாளம் நம்முடைய கோவை முழுவதும் செல்ல வேண்டும். நொய்யல் ஆறு எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் தேசியம் போக வேண்டும், தெய்வீகம் போக வேண்டும், இலக்கியம் போக வேண்டும், நற்பண்புகள் போக வேண்டும். அதற்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.